இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 7 days 7 தோசை ரெசிபீஸில் நம்ம பார்க்கக்கூடியது 3rd தோசை ரெசிபீஸ் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆனியன் தோசை தான் பார்க்க போகிறோம். ஆனியன் தோசை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் ஆனியன் தோசை ரொம்ப கிரிப்ஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 2 வெரைட்டிஸ் ஆஃப் ஆனியன் தோசை தான் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆனியன் தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக கருவேப்பிலை இலை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி பொடியாக்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா கருவேப்பிலை இலையாக இருந்துச்சுன்னா பசங்க வந்து அதை தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம பொடியாக ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு தோசையில் மிக்ஸ் ஆகிடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மிளகு பொடி, அதை தான் எடுத்திருக்கேன். இது நம்ம தோசை மேலே தூவி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக கிரிப்ஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே தோசை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தோசையில் இந்த பொடி ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டினரி தோசை ஊற்றுவோம் இல்லையா, தோசை மாவு, அதை வந்து கரைச்சி வச்சிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசைக்கல் சூடானதான் நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். தோசைக்கல் சூடாகிற வரைக்கும் ஸ்டவ்வை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வெங்காய பொடி தோசை பார்க்க போகிறோம். செகண்டு ஆனியன் பெப்பர் தோசை பார்க்கலாம். இப்போ தோசை ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் இது மேலே நம்ம குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காய தோசை பண்ணும்போது வெங்காயத்தை மாவில் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு மேலே வெங்காயத்தை தூவும் போது தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இது மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை பவுட்ரு ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை பவுட்ரு ஆட் பண்ணி செய்யும் போது தோசை வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது மேலே தோசை பொடி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஆட் பண்ண பொடிலாம் வந்து எல்லா கார்னர்லேயும் பரவுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுடலாம். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயில் விட்டுடலாம். நீங்கள் ஆயில் இல்லை கீ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஊற்றிக்கோங்க. இப்போ தோசை வந்து குக் ஆகிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 செகண்ட் அப்படியே விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மொறுமொறுன்னு தோசை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடில் நான் வந்து தோசை பொடி ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி தோசை ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் 7 days 7 தோசை ரெசிபீஸ் மற்றும் 7 days 7 சட்னி ரெசிபீஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது மேலே கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கருவேப்பிலை பவுட்ரை வந்து ஒரு பாட்டிலில் அரைச்சி வச்சுக்கோங்க. தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி கருவேப்பிலை பவுட்ரு ஆட் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் தெரியாது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோன்னு. நெக்ஸ்ட் நான் மிளகுத்தூள், அதாவது பெப்பர் தூளையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் ரசப்பொடி, சாம்பார் பொடி, புளியோதரை பொடி, இட்லி தோசை பொடி, இந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இது நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது மேலே கொஞ்சமாக ஆயிலும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போது தெரியுது தோசை எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசை வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொறு மற்றும் டேஸ்டியான ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். DELUXE ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.